Hi friends, welcome to the channel. இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு 2025 ரிலீஸ் ஆன தி ஜோர்ஜ் படத்தோடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை கதை பற்றி பார்த்தலாம். அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட் ஸ்னைப்பர், அதே மாதிரி ரஷ்யாவில் இருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட் ஸ்னைப்பர், இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு ஒரு வேலைக்காக ஒரு கவர்மெண்ட் வந்து ஹையர் பண்ணுறாங்க. அந்த கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா சோவியத் யூனியன், பிரிட்டிஷ், அமெரிக்கா இந்த 3 கண்ட்ரியும் ஒன்றா சேர்ந்து ஒரு சீக்ரெட்டான ஒரு இடத்துல வந்துட்டு ஒரு வேலை வந்து கொடுக்குறாங்க. அது என்ன வேலைன்னா, ஒரு 2 மலை இருக்கும், ஓகேங்களா, பெரிய மலை இருக்கும். அந்த 2 மலைக்கு நடுவில் ஒரு மிகப்பெரிய பள்ளத்தாக்கு இருக்கும். ஸோ இந்த ஒரு மலையில் அந்த ஒரு மலை பார்த்திங்கன்னா ஒரு டவர் வந்து பில்டிங் மாதிரி கட்டியிருப்பாங்க. இந்த 2 டவரில் வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்காக 2 பேர் ஹையர் பண்ணுறாங்க. இவங்க 2 பேர் தான் பெஸ்ட் ஸ்னைப்பர். அது எது ஸ்னைப்பர் ஹையர் பண்ணுறாங்கன்றத படம் போக நம்மளுக்கு புரிய வரும். இந்த 2 ஸ்னைப்பரை ஹையர் பண்ணிவிட்டு அவங்க வந்து சீக்கிரட்டான இடத்துல வந்து இறக்கி விடப்படுறாங்க. அங்கே ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அந்த டவரை வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. ஆல்ரெடி 1 வருஷம் கிட்ட வந்து அந்த டவரை வந்து ஒரே ஒரு ஆள் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருப்பாங்க. ஈஸ்ட் சைடு, நார்த் சைடு 2 டவர் இருக்கும், ஓகேங்களா. அது 2 மலைக்கு நடுவில் மிகப்பெரிய பள்ளம் இருக்கும். அதுக்கு ஃபுல்லாக அந்த பனி மிஸ்ட்டாக இருக்கும். அது கீழே என்ன இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு வந்து தெரியாது, ஓகேங்களா. அங்கே என்ன இருக்குது, எதுக்கு நம்மளை வந்து இங்கே வேலைக்கு சேர்த்துருக்காங்க, அப்படி எதுவுமே வந்துட்டு அவங்களுக்கு சொல்லப்படாது. அவங்க ஜஸ்ட்டு அவங்க வேலை என்னன்னா அந்த டவரில் வந்து இருக்கணும். ஏதாவது சவுண்டு கேட்டது, எதை கண்ணு தெரிஞ்சால் வந்து அதை பார்த்து அங்கே வந்து சுடணும். ஸோ கரெக்டாக அக்யூரேட்டாக சுடுறதுக்காக தான் இந்த ஸ்னைப்பரை வந்து ஹையர் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ அங்கே வெறும் ஒரே ஒரு ஆள் தான் இருப்பாங்க. ஸோ இப்போ வந்து ஈஸ்ட் சைடு, நார்த் சைடு நம்மளுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா ஈஸ்ட் சைடு தான் காட்டுவாங்க. நார்த் சைடை வந்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு தான் காட்டப்படும். இந்த ஈஸ்ட் சைடில் வந்துட்டு நம்ம ஹீரோ வந்து இருப்பார். அவர் தனிமையாகவே இருப்பார். ஸோ தனியாக சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு அதை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு ரேடியோ வந்துட்டு ஒழுங்காக ஒர்க் ஆகுதா இல்லையா இருக்காங்க ஒரு செக் வந்து மெயின்டெனன்ஸ் செக் வந்து பண்ணிகிட்ருப்பாங்க. இது வந்து ஒரு மாதம் நடந்துக்கிட்டே இருக்கும். இப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் சைடு, அந்த ஆப்போசிட் மல்லில் வந்துட்டு நார்த்தன் சைடு மல்லில் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு வந்துட்டு அங்கே இருப்பாங்க. ஸோ இங்கேருந்து அந்த மலைக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் கிட்ட டிஸ்டன்ஸ் இருக்கும். பார்க்க ரொம்ப பெரிய நீட்டாக டிஸ்டன்ஸ் மாதிரி தெரியும். பட் அது போகும்போது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஒயரை இங்கேருந்து அங்கே போட்டுட்டு அங்கேருந்து ட்ராவல் பண்ணுவாங்க. அப்போது நான் பார்க்கும்போது ஜஸ்ட் ஒரு 2 கிலோமீட்டர் தான் இருக்கும் அப்படின்னு எல்லாம் அசியூம் பண்ணிக்க முடியுது. ஸோ இந்த டவர்லேருந்து அந்த டவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பைனாகுலர் கொடுத்துருப்பாங்க. செம்ம ஜூமிங் வந்து பயங்கரமாக இருக்கும். அதனால் அந்த டவரில் யார் இருக்கா, அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க ஒரு பேப்பரில் எழுதி காமிச்சா கூட இங்கேருந்து அதை பார்க்குற அளவுக்கு ஒரு ஜூமிங் இருக்கக்கூடிய ஒரு பைனாகுலர் கொடுத்துருப்பாங்க. அதன் மூலயமா ஹீரோ வந்துட்டு அந்த பொண்ணை வந்து பார்த்துட்ருப்பார். அதே மாதிரி அந்த பொண்ணு வந்துட்டு ஹீரோ என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து பார்த்துட்டே இருப்பாங்க. ஸோ ஆனால் இங்கே வந்து பேசுறது வந்து அவங்களால கேட்க முடியாது. ஸோ அவ்வளோ கேப் வந்து அந்த இடத்துல இருக்கிறதுனால அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு சொல்லி கேட்க முடியாது. வாக்கி டாக்கியில் அவங்க பேசிக்க முடியாது. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பரில் எழுதி காமிக்கிறாங்க. அதை வந்துட்டு இங்கேருந்து பைனாகுலர் வழியாக அவங்க என்ன எழுதிக்கிறாங்க சொல்லி பார்க்குறாங்க. அதே மாதிரி ஹீரோ வந்துட்டு ஒரு போர்டு எடுத்துகிட்டு அதுக்கு ரீப்ளை வந்து பண்ணுறாரு. இதை மாதிரி மாறி அவங்க வந்து இப்போது ஃபோனில் வந்து மெசேஜ் பண்ணிப்போம் இல்லையா, அதே மாதிரி அவங்க வந்து பேப்பரில் எழுதி அது பைனாகுலர் வழியாக பார்த்து அவங்க ரீப்ளை பண்ணிக்கிறாங்க. இது மாதிரி ஒரு சில மாதங்கள் வந்து போய்கிட்டே இருக்குது. ஸோ இப்படியே ஒரு சில மாதங்களாக அவங்க இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க 2 பேருக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வந்து உருவாகுது. இப்போ ஹீரோயினுக்கு வந்துட்டு ஒரு நாள் வந்து ரொம்ப சோகமாக இருக்காங்க, அழுதுட்டு இருக்காங்க. அதுக்கு என்ன காரணம்ன்றது நீங்கள் படம் பார்த்தா புரியும் உங்களுக்கு. இப்போ ஹீரோயின் டிசைட் பண்ணுறாருன்னா இப்போ இவங்க சோகமாக இருக்கும் போது நம்ம அவங்க பக்கத்தில் இருக்கணும்னு சொல்லிட்டு இங்கேருந்து அங்கே வந்து ட்ராவல் பண்ணுவார். எப்படின்றத நீங்கள் படம் பாருங்கள், கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அங்கே ட்ராவல் பண்ணி அவங்க கூட வந்து பேசி டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு இப்போது அந்த நாள் முடிஞ்சிட்டு திரும்ப அங்கேருந்து இங்கே ட்ராவல் பண்ணும்போது அங்கே வந்து ஒரு டேஞ்சரான விஷயம் நடக்குது. அந்த ஒயர் கட் ஆகி அவரை 2 மலைக்கு நடுவில் கீழே விழுந்துடுறாரு. இப்போ அவரை காப்பாற்றுறதுக்காக ஹீரோயினும் வந்து அங்கேருந்து குதிச்சிடுறாங்க, அந்த மலைக்கு நடுவில் குதிச்சிடுறாங்க. இப்போது ஹீரோயினும் மலைக்கு நடுவில் போயிட்டாங்க. மலைக்கு நடுவில் வந்துட்டு என்ன இருக்குது, எதுக்காக கவர்மெண்ட் வந்து இந்த இடத்த இவ்வளோ சீக்கிரட்டாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க, அப்படிங்க என்னது நடந்திருக்கு அப்படின்றத அடுத்தடுத்து இவங்க கண்டுபிடிக்க ஆரம்பிப்பாங்க. கண்டுபிடிச்ச அப்புறமேட்டு இவங்க என்ன டிசைட் பண்ணுறாங்க அப்படின்றது தான் படத்துடைய பேலன்ஸ் கதையே. ஸோ இந்த படத்துக்கு இவங்க செட் பண்ண மூடு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான ஒரு இடம். ஒரு பெரிய மலை, அந்த மலைக்கு நடுவில் வந்துட்டு பெரிய பள்ளத்தாக்கு இருக்குது. இவங்க 2 பேர் மட்டும்தான் அங்கே இருப்பாங்க. இவங்க எப்படி கமிக்ஷன் பண்ணிக்கிறாங்க, எப்படி ஃப்ரெண்ட் ஆகுறாங்க, அண்டு இவங்களுக்காக எப்படி பாதுகாக்கிறதுக்கு ஒருத்தர் முயற்சி பண்ணுறாங்க. இந்த இடத்துல என்ன வந்து இருக்குது, இந்த மலைக்கு நடுவில் என்ன இருக்குது, ஏன் இதை வந்து இவ்வளோ சீக்கிரம் மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்ற விஷயங்களை வந்துட்டு சுவாரஸ்யமாக சொல்லியிருந்தாங்க. ஒரு ஒர்த்து வாட்சிங் தான். கண்டிப்பாக இந்த படத்தை வந்து ஒன் டைம் பார்க்கலாம். இதில் வந்து 18+ சீன்ஸ் வந்து அதிகமாகலாம் கிடையாது. ஜஸ்ட் ஒரே ஒரு ரொமான்ஸ் சீன்ஸ் மட்டும் தான் இருக்கும். மற்றபடி இந்த படத்தை கண்டிப்பாக ஒன் டைம் பார்க்கலாம் தான் நான் சொல்லுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.